இலைமணி அதிகமா காணப்படுதுண்டா அதிகமா கலச்சுவாசம் நடக்கும். அதிகமா கலச்சுவாசம் நடக்கும்டா அதிகமா சக்தி பிறப்பிக்கப்படும். இப்ப இதுக்கு விடை வந்து இரண்டாவது விடை. சரிதானே, விளங்கிட்டு தானே? சரி. இப்ப வந்து மூன்றாவது கேள்விக்கு போவோம். மூன்றாவது கேள்வி என்ன சொல்லுது? பதார்த்தம் ஒன்றின் சாரண திணிவுக்கு சமனான திணிவை கிராம்களில் பெறும்போது அதில் அடங்கியுள்ள அணுக்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு தெரியும், ஒரு பதார்த்தத்தை எடுத்தோம்னு சொன்னா அது மூலகங்களா இருந்தா அதுல வந்து அணுக்கள் காணப்படும். அதே ஒரு அந்த பதார்த்தம் வந்து ஒரு மூலக்கூறா இருக்கும்னு சொன்னா அங்க வந்து மூலக்கூறுகள் காணப்படும். அப்ப என்ன செய்யலாம்? ஒரு பதார்த்தத்தை எடுத்தோம்னு சொன்னா அதுல மூலகங்களா இருந்தா அதுல வந்து சாரண திணிவு இருக்கும். அந்த சாரண திணிவுக்கு சமனான திணிவை கிராம்ல எடுக்கிறதும், அதே மாதிரி அந்த பதார்த்தம் மூலக்கூறுகளா காணப்பட்டா அந்த மூலக்கூற்று திணிவுக்கு சமனான திணிவை கிராம்கள்ல எடுக்கிறதுக்கும் சமனாக இருக்கிறது. நாம எடுக்கிறது அவகாதரோ எண். என்ன அவகாதரோ மாறிலியில பெருமானம் வந்து 6